நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யமகா, ஓகேங்களா? யமகா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வாட்ஸ்க்கான டிரைவர் போர்டு. இது வந்து சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி செக் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பதிவில் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு, இது வந்து மைனஸ் வோல்டு, இது வந்து ப்ளஸ் வோல்டு, இது வந்து அவுட்புட்டு, ஸ்பீக்கர் அவுட், ஓகேங்களா? ஸ்பீக்கர் அவுட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 5200 1943 5200 அந்த ரேஞ்சில் வரும் ஸ்பீக்கர் அவுட், ஓகேங்களா? இது வந்து பேஸ் இப்படி வரும், ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து 2 இல்லை, ஸ்பேர் இல்லை. அதுக்கு 2 ஸ்பேர் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்பியர் பார்க்கான டிரைவர் போர்டு, ஓகேங்களா? இது மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணாலே சொல்லுங்கள். அவர் வந்து இது ஆக்சுவலாக என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அசம்பிள் பண்ணிடுறாங்க. ஸ்பேர் எதாவது மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இது நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தான், இதுவும் அவங்களுக்கு தான். அவங்க ஸ்பேர் மாற்றி போட்டிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக ஆடியோ வரலன்னு சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து, ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆட் பண்ணி பார்த்துடலாம். 1943 5200 வந்து ஆட் பண்ணதுக்கு நான் 5200 1943 ஆட் பண்ணால் மட்டும்தான் இது என்ன ஃபால்ட்டுன்னு வந்து கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா 5200 1943 எடுத்தாச்சு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஃபேனு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது இறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, ஃபேன் சவுண்டு தான். இப்போ வந்து இதுக்கு வந்து கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்படி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 5200, ஓகேங்களா? இப்படி வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வருது இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்டு, அவுட்புட்டு, பேஸு, இன்புட்டு, அவுட்புட்டு பாருங்கள். இதில் வந்து சென்டரில் பார்த்துடணும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது திருப்பி போடுற மாதிரி தான் நம்ம போட்டு தான் ஆகணும், ஓகேங்களா? இது வந்து பேஸ் வோல்டு வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வோல்டு, இது பேஸ் வோல்டு அப்படின்னா மாற்றி போடணும். ரேஞ்சில் வரும். இந்த பேஸ் வோல்டு இப்படி தான் வரும், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு இது பேஸ் வோல்டு, இது வந்து ப்ளஸ் இப்படி வரும். இது பேஸ் வோல்டு ப்ளஸ் அவுட்புட்டு பாருங்கள். பேஸ் ப்ளஸ் பேஸ் மைனஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு தான், ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து சால்டர் பண்ணி பார்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு 5200 1943 ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? இது ஒன்லி ஃபார் டிரைவர் போர்டு தாங்க. இது வந்து அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து 2000 வாட்ஸ்னால் கிட்டத்தட்ட 20 டிரான்சிஸ்டர் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியது வரும், ஓகேங்களா? இப்போ வந்து இது பேஸ்னால் இப்படி தான் வரும். இது அவுட்டரில் தான் வரும். ஏன்னா இதெல்லாம் இது வரைக்கும் நான் அந்த போர்டெல்லாம் பார்த்ததில்ல. நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இப்படி செக் பண்ணணும். நம்ம தெரியாமல் மாற்றி போட்டால் ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாம் போயிடும். பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேஸு. அதுக்கு வந்து இப்போ மாற்றி போட்டாகணும். கண்டிப்பாக இது வீடியோ போட முடியாது. இது பார்த்திங்கன்னா போர்டே புதுசு. நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு இது அட்டன் பண்ணுறேன். நம்ம போர்டு வேறு போர்டுனா அட்டன் பண்ணியிருந்தேன், நிறைய வீடியோ அட்டன் பண்ணிக்கிறேன். அதாவது நிறைய ஃபால்ட் அட்டன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு, நம்மளுக்கே இது ப்ராப்ளமே புதுசு. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி தான் அட்டன் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை.
இப்போ கேட்பீங்க, இப்போ வந்து ரெண்டும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்பீக்கர் அவுட்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பேஸ் ப்ளஸ் பேஸ் மைனஸ். அது என்ன பண்ணணும், அவங்க பாருங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. 68 ohms வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஸ்பீக்கர் அவுட் இது நம்ம இதில் எடுக்கணும். சரி, ஸ்பீக்கர் அவுட் இதில் எடுக்கணும். மைனஸ் மற்றபடி காமனாக மைனஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மைனஸ், இந்த இடத்துல வந்து மைனஸு, இது ஸ்பீக்கர் அவுட்டு, இது வந்து ப்ளஸ்ஸு. அது மாதிரி லைன் கொடுத்துருக்கோம் நம்ம. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் கண்டினியூஸாக வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட ஆயிரும். ஒரு ஒர்க்கு முடியாட்டி பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கூட இழுத்துரும். அதனால தான் அதை இடையில் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாரும் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இது வந்து டிரைவர் போர்டுன்னு பார்த்திங்கன்னா அவுட்புட் வராது. அதாவது பேஸ் ப்ளஸ் பேஸ் மைனஸ் வரும். இதில் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 டிரான்சிஸ்டர் கூட ஆட் பண்ணுற மாதிரி அந்த ரேஞ்சில் வந்துடும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு அது இந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸ்னால் கிட்டத்தட்ட 20 டிரான்சிஸ்டர் வந்து கூட ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நான் வந்து அது கண்டினியூஸ் பண்ணல. இது ஒன்லி டிரைவர் போர்டோடு முடிச்சிட்டேன். அதனால தான் அந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். அவங்க வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 100K கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் இறஞ்சிருது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ப்ளஸ் மைனஸ் கிரவுண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக அவங்க கொடுக்கல. ரெண்டாவது அவங்க இது மாதிரி இந்த 68 ohms இது ரெசிஸ்டன்ஸு. இது வந்து 68 ohms ரெசிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்காக வரும். பேஸுக்கும் ஸ்பீக்கருக்கும் ஃபீட்பேக் அங்கேயே வந்துடும். அடுத்தது அதை 10 டிரான்சிஸ்டர் 20 டிரான்சிஸ்டர் போடும்போது பார்த்திங்கன்னா அது போயிடும். பாருங்கள், இதில் வந்து 100K கொடுத்துட்டாங்க ஃபீட்பேக்கு. 100K கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 20 டிரான்சிஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் அம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரகரன் சவுண்ட் வந்தால் அது வந்து நல்லா இருக்குது. மைல்டாக கேட்குறதுனா மைல்டாக இருக்கணும், அதாவது ஸ்மூத்தாக இருக்கணும். அதனால் இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கம்பல்சரி மாற்றி ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 560 ohms இது வந்து கிரவுண்ட் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டர் கொடுத்து கிரவுண்ட் பண்ணுவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா 1K மாற்றினா ரிசல்ட்டுன்னு அருமையாக இருக்கும், ஸ்மூத்தாக வரும். நம்ம சவுண்ட் ஏற்றோம்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸு மாற்றும் போது பார்த்திங்கன்னா இது 100K போடக்கூடாது. நீங்கள் 22K 33K போட்டால் ரொம்ப மைல்டாக வரும். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுங்கன்னா ஒரு TDI 7265 ஐசியில் கேட்குறதுக்கும் STK 4191 ஐசியில் கேட்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி வரணுன்றதுக்கு வரும். இது வந்து இதுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 22K 33K போட்டிங்கன்னா TDI 7265 கேட்குற மாதிரி வரும், ஸ்மூத்தாக வரும். இந்த 100K பார்த்திங்கன்னா நம்ம 4141 4191 கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். கொஞ்சம் இறையிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால தான் இது வந்து இப்போ கொடுத்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு ஃபீட்பேக்கு. இந்த ஸ்பீக்கர் அவுட்டு ஃபீட்பேக் பாருங்கள். இந்த பேஸ் மைனஸ்ன்றது பார்த்திங்கன்னா 1943 பேஸில் கொடுத்துடணும். இந்த B ப்ளஸ்ன்றது பார்த்திங்கன்னா 5200 பேஸில் கொடுத்துடணும். அந்த ப்ளஸ் மைனஸ் நார்மலாக நம்மளுக்கு தெரியுற மாதிரி அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. வேணா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது செக் பண்ணிட்டால் பாடுது. ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ சர்வீஸ் பண்ணியாச்சு. சும்மா ஹீட் சிங் பிளேட் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்காக ஹீட் சிங் பிளேட் போட்டு செக் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. இது வந்து கஸ்டமர் கொடுத்துடலாம் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு வாட்டி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரிசல்ட் கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பூஸ்டிங் வந்து நிறைய பூஸ்டிங் வரும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஆம்ப் ஸ்டேஜ். இது 3 ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு பூஸ்டிங்கு. அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய பவர் ஆம்ப் போர்டினுடைய சர்க்கியூட் மாதிரி தான். ஜஸ்ட் இதில் இருக்கிற டிரான்சிஸ்டர் வேல்யூ எல்லாம் மாறும், அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு பூஸ்டிங்கு. இது ரெண்டும் இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதுக்கு 2 பூஸ்ட் ஆகும். இந்த பூஸ்டிங் போயிட்டு இதில் பூஸ்ட் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டரில் இந்த டிரான்சிஸ்டர் பூஸ்ட் பண்ணி 3வது ஆப்ஷன் இங்கே வரும். நம்மளுக்கு வந்து 2 இருக்கும். இதுதான் இருக்கும், இது இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 800 வாட்ஸ், அதுக்கு அதே போதுமானது. வேணா உங்களுக்கு போர்டு காட்டுற பாருங்கள். இந்த ஆம்பிள் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட்டு பூஸ்ட்டு. இந்த பிளாக் இருக்குங்களா, அதுதான் இது. ஓகேங்களா. இந்த 2 வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இது இருக்கும் செகண்ட் பூஸ்டிங்கு. இது வந்து தேர்ட் பூஸ்டிங்கு. ஓகேங்களா.
இது ரெண்டும் தேர்டு பூஸ்டிங் பாருங்கள் இங்கே இருக்குது. இது தேர்ட் பூஸ்டிங்கு. அது இல்லாத பார்த்திங்கன்னா 5 டிரான்சிஸ்டர் வரும் அவுட்புட். இது அவுட்புட் டிரான்சிஸ்டர் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 800 வாட்ஸ். 800 வாட்ஸ்க்கு இது போதுமானது. இது வந்து இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸு. 2000 வாட்ஸுக்கு இத்தனை பூஸ்ட் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. அதனால தான் கெயின் அதிகமாக ஏற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா 2 ஃப்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் வர்றது ஓகேங்களா. ப்ளஸ் ஓல்டு ரெகுலேட்டர் மாதிரி இது வேலை செய்யும். இதுவும் ஃபஸ்ட்டு பூஸ்டிங். இதுலேருந்து ஃபஸ்ட்டு பூஸ்ட் இது ஆகும். இது ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் காமனாக பூஸ்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு பூஸ்டிங்கு, இது செகண்ட் பூஸ்டிங்கு, இது வந்து தேர்டு பூஸ்டிங். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிரைவர் அவுட்புட் ஆகும் ஓகேங்களா. அதனால தான் உங்களுக்கு வந்து 2000 வாட்ஸ்னால் அது அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 20 டிரான்சிஸ்டர் 5200 20 டிரான்சிஸ்டரில் வந்து பூஸ்ட் அவுட் ஆகும்போது அவ்வளோ கெயின் போனால் மட்டும் தான் அங்கே பூஸ்ட் ஆகும். அதனால தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இது காமனாக நம்மளுக்கு இப்போ ஒரு டிரைவர் போர்டு செக் பண்ணால் இப்படி தான் செக் பண்ணணும். ஏன்னா அவங்க ஆம்பெல்லாம் எதுவும் தரல, டிரைவரும் தரல. ஒரு டிரைவர் போர்டு மட்டும் சர்வீஸ் கொடுத்து அனுப்புனாங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு ரெடி பண்ணால் தான் இது வந்து அவுட் பூஸ்டிங் எப்படி வருது என்னன்றது எல்லாமே டீட்டெயிலாக வந்து செக் பண்ண முடியும் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது MICRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம். அதே மாதிரி எந்த போர்டுனாலையும் சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள். எந்த போர்டு கொடுத்தாலும் சர்வீஸ் பண்ணி தரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து நம்மளது மோனோ 40R மோனோ பிரிட்ஜ் மோனோ பாருங்கள். வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான சர்க்யூட் தான் இது. ஏற்கனவே இருக்குது போர்டு. உங்களுக்கு என்ன போர்டு வேணும்னு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி என்ன போர்டுனாலும் சர்வீஸ் பண்ணுறது கான்டாக்ட் பண்ணுங்கள். MICRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.